அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்னங்க அபீ ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அதிகமா அறிவிச்ச சஹாபி யாருங்க? அபூ ஹுரைரா. அதுக்கடுத்து அனஸ் ரலியல்லாஹு. இப்படி பல சஹாபாக்கள் ஆண் வர்க்கத்துல உள்ளவங்க அதிகமாக என்ன பண்ணிருப்பாங்க? ஹதீஸ்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஆனா பெண் வர்க்கத்துல யாருங்க? ஆயிஷா ரலியல்லாஹு. என்னங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கெல்லாம் தாய், பத்தினி பெண்மணி. என்னங்க? உம்மஹாத்துல் முஃமினீன். அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பேசிய காரணத்தினால், உரையாடிய காரணத்தினால் நிறைய சட்டதிட்டங்களா நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்களை நிறைய ஹதீசுகளை அறிவித்த பெண்மணி யாருங்க? 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்த பெண்மணி யாருங்க? அபூ ஹுரைரா அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, எந்த முறையில வாழ்ந்தாங்க, வாழ்க்கைனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட விட்டு கொடுத்தலான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்களுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அப்படி ஓட்டப்பந்தயம் நடக்கும் போது ரெண்டு பேரும் ஓடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி யாருங்க? ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்க? வேகத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு அவங்களுக்கு. அந்த ஓட்டத்தை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? நான் வேகத்தை குறைச்சு நான் மனைவிக்கு என்ன பண்றாங்க? அந்த வேகத்தை விட்டு கொடுத்து மனைவியை வெற்றி ஆக்கிடுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு தடவை ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அதாவது சரிசமமா வந்துகிட்டு இருக்காங்க. சரிசமமா வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அந்த ஆயிஷா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. வாழ்க்கைனா எப்படி இருக்கணுங்க? ஓட்டப்பந்தயம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தல் இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சரியான உதாரணம் யாருங்க? ஆயிஷா அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட என்னங்க, அதாவது என்னன்னா அவங்க மனைவி மக்களுக்கு மத்தியில இருந்தாலும் கூட யாரோட இருக்காது? ரசூலுல்லாஹோட இருக்காது. வேற மனைவி மக்கள் ஏதாவது ஒரு பண்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை கொண்டு வந்து அவங்க வீட்டுல கொடுக்கும் போது கொடுத்தா ஆயிஷா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க, உடைச்சிடுவாங்க. உடச்சத ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க முன்னே என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து அந்த இது என்ன பண்ணுவாங்க? அதை ஒட்டுவாங்க. அதை ஒட்டி யார்கிட்ட கொடுத்து விடுவாங்க? இன்னொரு மனைவி மாட்ட கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அவங்க மனசு வேதனைப்படக்கூடாது. அவங்களுக்குள்ள அப்படி இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு ஒற்றுமையான முறையில அவ்வளவு விட்டு கொடுத்தலோட என்னங்க புரிதலோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் இதுவரைக்கும் எந்த பெண்மணி ரசூலோட வாழ்ந்தவங்க யாரும் குறை சொன்னது கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா அவங்களோட பேசுறாங்க. ஆயிஷாவே நான் நடத்த அவங்க கேட்கிறேன், ஒரு மனுஷனுக்கு எது கஷ்டமான தர்மம் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஆயிஷா சொன்னா ஒரு மனுஷனுக்கு எது கஷ்டம்னா ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அந்த இறந்து போனதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தார்கள் நினைச்சு அவன் வேதனைப்படுவான்னு, அதுதான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான தர்மம் அப்படின்னாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க இல்ல அப்படின்னாங்க. அப்ப மீண்டும் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷனுக்கு எது கஷ்டமான தருணம் அப்படின்னு. அப்ப ஆயிஷா சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்யறதுக்காக கொண்டு போய் அடக்கம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல நின்று வேதனையோட என்ன பண்ணுவாங்க? மனம் உருகி போய் அந்த இடத்துல கணவனை இழந்த மனைவியோ மனைவி இழந்த கணவனோ பிள்ளை இழந்த பெற்றோர்களோ என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. என்னங்க? தண்ணி போடு, மூஞ்சில போடு, தண்ணி அடிவா.